ஏனுங்க வணக்கமுங்க. எப்படியோ சாமி எப்படி கிடந்த கிணத்த பாம்பேரி கட்டியாச்சு. நடக்குமோ எப்படியோன்னு பயந்துக்கிட்டே இருந்தேன். அந்த கடவுள் புண்ணியத்தில் அப்பா நன்றி. எப்படியோ கடவுள் புண்ணியத்தில் கட்டியாச்சுங்க. வாங்க அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாமுங்க. இதானுங்க கிழக்கு செவுரு, கிணத்தோட கிழக்கு செவுரு. அந்தாண்ட ஜேசிபி வந்து பாம்பேரி கட்டினதை சுற்றி செவத்தை சுற்றியும் மண் போட்டுட்ருக்குதுங்க. இது கிணத்தோட தெற்கு செவுருங்க. இந்த ரெண்டு சைடும் கொஞ்சம் தொலைக்கட்டு உழுவாத அளவு கட்டியிருக்குதுங்க. அதனால் இவர் தான் கார வேலை செஞ்சவங்க அந்தாண்ட இருக்கிறவங்க. இது வடக்கு செவுருங்க. வடக்கு செவுரு மேலே வந்துங்க 2.5 அடி அகலம். பாருங்க கிணத்துல பகவான் புண்ணியத்தில் தண்ணி இருக்குது. நீரின்றி அமையாது உலகு என்பது வந்துங்க விவசாயிகிட்ட கேட்டால் தான் அது உண்மைன்னு அனுபவ ரீதியாக கரெக்டாக அவங்களால அதை பற்றி பேச முடியுமுங்க. பாருங்கள் கட்டின பாம்பேரியில் படிக்கட்டு வழியாக கிணத்துக்குள்ளே போய் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்னு இப்போ இன்றைக்கி தானுங்க முதல்ல கீழே இறங்கி போகிறேன். இறங்கி போகிறதே கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது. ஏன்னா முதல்ல இறங்குறோம். ஆனால் இந்த மாதிரி கட்டினதுக்கப்புறம் பார்க்குறதுக்கே ரொம்ப ஆசையாகவும் இந்த ரம்மியமாகவும் கூட இருக்குதுங்க. எப்படின்னா சும்மா ஏதோ பாருங்கள், இதுக்கு முன்னால் கிணறு எப்படி இருந்ததுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். தீர்த்தம் போடுற மாதிரி எடுத்து போடுறான் ஆண்ட முனியத்தில். ஆமாங்க, இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா சட்டுக்காங்கிற வரைக்கும் இப்படி எடுத்துட்டு அந்த மண்ணுக்கு மேலே வந்து காங்கிரீட் போட்டாச்சுங்க. ஒரு 5 அடி அகலத்துக்கு காங்கிரீட் போட்டிருக்கிறவங்க. இங்கேருந்து இது 2 அடிங்க, 2.5 அடி. பாருங்கள் ஏதோ ஒரு பில்லு போட்டிருக்குது. சரி வந்த கீழே அதையும் பிடுங்கி விட்டு போயிடலாமுன்னு இது நான் நிற்கிற இடம் ஒரு 2.5 அடிங்க. அதுக்கு மேலே 1.25 அடி கேப் விட்டு அதுக்கு மேலே 1.25 அடி 2.5 மேலே 2.5ங்க 2.5 7.5 அடிக்கு வந்துங்க காங்கிரீட் கீழே போட்டிருக்குதுங்க. காங்கிரீட் போட்டுட்டு தான் இந்த கட்டட வேலையவே மேலே கண்டினியூ பண்ணியிருக்குது. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அது சட்டுக்காங்க பார் வர அளவுக்கு மண்ணை வலிச்சிட்டோம். அதுக்கு மேலே இன்னும் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா நம்ம அதை பண்ணணுங்கிறதுனால தானுங்க. படிக்கட்டுக்கு வச்சுருக்கிற கல்லே பார்த்திங்கன்னா 7 இன்ச்சு திக்னஸுங்க, 1 அடி அகலம், 4 அடி நீளமுங்க. இந்த மாதிரி எடுத்து பொருள் சேகரித்து பண்ணினதுனால தானுங்க கடவுள் புண்ணியத்தில் எவ்வளோ அருமையாக வந்துருச்சுங்க. சந்தோஷமுங்க இது. அவசியம் ஒவ்வொரு விவசாயியும் இந்த மாதிரி கிணத்த நல்ல உண்மையான கிணறு வடிவில் அது ஒரு வடிவமைச்சிட்டா மட்டும்தானுங்க காலாகாலத்துக்கு எத்தனை தலைக்கட்டானாலும் இருக்குங்க. பாருங்கள் இது தாங்க நம்ம பழைய கிணறு, பாம்பேரிக்கு முன்னால் இருந்த கிணறு. ஜேசிபி விட்டு மண் பறிக்கிறப்ப நான் எடுத்தனுங்க வீடியோ. பாருங்கள் கிணறு மூடி போய் புதரண்டி பாருங்கள். துளிவால ஏதோ ஒரு தீவுக்குள்ளே இருக்கிற சின்ன தண்ணி தொட்டி மாதிரி தெரியுது. இதெல்லாம் மண் நம்பி வலிஞ்சு கிணறே மூட போகுது பாருங்கள். இந்த அளவுக்கு ஆகிப்போச்சு. இந்த கிணத்த மறுபடியும் சீரமைச்சு இந்த அளவு கொண்டாடணும்னா உண்மையாலுமேங்க கடவுளோட அருள் தானுங்க. அந்த அருள் கொடுத்த கடவுளுக்கு ரொம்ப நன்றிங்க. எதுக்காக இப்படி கட்டணும் அப்படின்னா அடுத்தது ஆற்று ஸ்கீம் தண்ணி வரப்போகுதுங்க. அப்போ ஸ்கீம் தண்ணி வந்ததுன்னா டெய்லியும் ஒரு 80,000 லிட்டர் தண்ணி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி வந்ததுனாங்க இந்த பழைய கிணத்துல 80,000 லிட்டரு விட்டாவே நம்பிடும். அப்புறம் போர்வெல் தண்ணி இருக்குதுங்க. டெய்லியும் தண்ணி எடுத்து விட தவறிட்டால் கிணத்து தண்ணி பூரா வெளியே போகணும். அதனால தானுங்க பாருங்கள் இது தானுங்க ஃபஸ்ட்டு பாம்பேரி கட்டுறதுக்காக எடுத்து காங்கிரீட் போட்டு அடுத்தது நாள் கல் வேலை ஆரம்பிக்கிறோமுங்க. கல் வேலை ஆரம்பிக்கிற முதல் நாள் பார்த்திங்கன்னா ஒரு 7 அடி 5 அடி அகலங்க. இது வந்து 7.5 அடி காங்கிரீட்டு கீழே போட்டுங்க. ஒரு 5 அடி அகலம் ஒரு பாருங்கள். இப்போ 2.5 அடி ஸ்டெப் விட்டு அடுத்தது 5 அடி அகலத்தில் கல் வேலை ஆரம்பிக்கிறோமுங்க. ஆரம்பித்த உடனே பாருங்கள் அந்த சைடு
இது இது 2வது நாளுங்க. கலவையை கரைச்சி விட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப் 2வது நாள் வந்துருச்சுங்க. இந்த மாதிரி தினம் ஒவ்வொரு அளவாக பார்த்து கிணத்தோட பாம்பேரி தன்னோட உருவத்தை பெரிது பண்ணி அது வளர்ந்துக்கிட்டே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது அடுத்தது இது பாருங்கள், இது 3வது நாள். 3வது நாளும் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே உயரமாக நாம் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பாருங்கள், எல்லா பக்கமே ஒரு ஸ்டெப் வந்துருச்சு. கிணறே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தெரியுது, ஏதோ கொஞ்சம் கிணறு இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு. இப்போது ஃபஸ்ட்டு 7.5 அடி காங்கிரீட்டு, 5 அடி கல், இதில் 1.25 அடி உள்கூடு ஸ்டெப்பு விட்டுங்க. மீதிக்கு கல்லில் அடுக்கி கலவையை கரைச்சி கல் சுவர் கட்டிக்கிட்டு இருக்கிறோமுங்க பாம்பேரிக்கு. அடுத்தது நாள் இது 4வது நாள் அடுத்தது பார்க்க போகிறோமுங்க. 4வது நாள் பார்க்குறப்ப அதே மாதிரி தானுங்க பாருங்கள். அந்த மீதி இருக்கிற இதுக்கெல்லாம் கல் அடுக்கி கலவையை பூசி வச்சுருக்குறோம். இந்த மாதிரி தானுங்க தினம் பாம்பேரியோட வளர்ச்சி பகவானோட அருளால் போயிட்டே இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொருவரும் தங்களோட கிணத்துக்கு பாம்பேரி கட்டி கிணத்துக்கு பாதுகாப்பு பண்ணிக்கிட்டா கரிகால சோழன் கல்லணை கட்டின மாதிரி நாமளும் நம்ம சந்ததிகளுக்காக இந்த மாதிரி ஒரு நீர்த்தேக்கு மையத்தை ஏற்படுத்தி கொடுக்குறோமுங்க. ஒரு 30 அடி ஆழம் இருந்த கிணறு இந்த பாம்பேரி கட்டினா 50 அடி ஆழத்துக்கு போயிடுது. எப்படி ஆழம் போகும் இல்லைங்க, 50 அடி உயரம் தண்ணி நிறுத்துகிற அளவுக்கு வந்துடுதுங்க. இப்போது அந்த தெற்கு சேவர் காமிச்சோம் இல்லைங்களா, தெற்கு மூலையாக தென்மேற்கு சோத்தில் இந்த மாதிரிங்க ஒரு சைடு நல்லா ஆழமாக எடுத்து விட்டு அந்த மேற்கு சேவத்தை இன்னும் ஒரு 10 அடி நீளம் பண்ணி எவ்வளோ மழை பெஞ்சு தண்ணியே வந்தால் கூட தொலைக்கட்டுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது, அது தண்ணி ஊறிட்டு போய் அந்த செவரு விழுந்துடக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா தென்மேற்கு மூளை, அதாவது குபேர மூலைன்னு சொல்லலாம், அந்த மூளையை நல்லா வெயிட்டும் பண்ணி ஹைட்டும் பண்ணுறோமுங்க. இதுக்கு கிணத்துக்கு வாஸ்துங்கிறீங்களா, வாஸ்தோ அது நம்பிக்கையோ தெரியலிங்க. அந்த பழைய தொலைக்கட்டு ஒழுகாமல் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பறைச்சி விட்டு நீட்டாக பழைய செவத்துக்கு ஈக்குவலாக நல்லா கெட்டியாக கொடுத்தாக்காங்க இது நிற்கும். பாருங்கள், இது பறைச்சதுக்கப்புறம் எப்படி கட்டியிருக்கிறோம்னு மண் ஜேசிபி வலிச்சதுக்கப்புறம் எந்த அளவுக்கு கட்டிருக்குதுன்னு பாருங்கள். இது மீதமுள்ள செவத்தை ஹைட் பண்ணி இது இப்போ பார்த்திங்கன்னா வடக்கு செவரு பூமி மட்டத்துக்கு வந்துருச்சுங்க. இப்போ மேற்கு செவரும் கிழக்கு செவரும் தான் அவங்க பண்ணணும். மேற்கு செவரும் கிழக்கு செவரும் அவங்களும் வேகமாக பண்ணிட்டு தானுங்க இருக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை கூட லீவ் போடாமல் பண்ணுறாங்க. பரவாயில்லைங்க, பகவான் புண்ணியத்தில் பாம்பேரி கட்டுறதுக்கு அவரோட அருளால் சீக்கிரம் வேலையாகிட்டு இருக்குதுங்க. இப்போ கிழக்கு செவரு பூமி மட்டத்துக்கு இன்றைக்கி கொண்டாந்துருவாங்கன்னு நான் நினைக்கிறேன், அவங்க செய்கிற வேலையை பார்த்தா. பாருங்கள், கிழக்கு செவத்தில் 4 படிக்கட்டு வைக்கிற அளவுக்கு வச்சுட்டாங்க. 50% வேலை, இன்னொரு 4 படிக்கட்டு வச்சாங்கன்னா அந்த சைடு வேலை கம்ப்ளீட் ஆகிருமுங்க. பாருங்கள், அதே மாதிரி கிழக்கு மூளை அக்னி மூலையிலையும் கொஞ்சம் கல்லெல்லாம் பிரித்து விட்டு அந்த பாம்பேரியை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக பழைய கல்லை எடுத்து விட்டு புது கல்லை அடுக்கி புது கலவையை போட்டு பூசி விட்டுட்டா அது நல்லாயிருக்கும் அப்படின்னு அந்த பக்கம் பாருங்கள் வேலை செஞ்சுட்ருக்குறாங்க. பார்த்தீங்களா, இதுதாங்க அக்னி மூலை. அந்த சைடு இதையும் அந்த மண் வலிச்சு விட்டு நீட்டாக கட்டி விட்டாங்கன்னா இந்த பழைய தொலைக்கட்டுக்கு இது ஸ்ட்ராங்காக சப்போர்ட்டிவாக இருக்கும். அப்படின்னால தானுங்க பாருங்கள், நான் காமிக்கிற பாருங்க, அதுதானுங்க. ஆனால் ஆளுங்களுக்கு நன்றி சொல்ல வேணுங்க, பொருள் கொடுத்தவங்களுக்கு நன்றி சொல்ல வேணும். கூப்பிட்ட நேரத்தில் கூப்பிட்ட டைமுக்கு பொருளும் வந்ததுங்க, ஆளுங்களும் வேலை செஞ்சாங்க. எந்த இடத்துல என்ன வேலை சொன்னாலும் சலுப்படாமல் பண்ணி கொடுத்தாங்க. அது வரைக்கும் நன்றிங்க. பாருங்கள், தென்மேற்கு குபேர மூலையை நேற்று வாணி எடுத்ததை காமிச்சேன். பாருங்கள், அந்த சைடு அந்த வாணி எடுத்ததை கல் அடுக்கி கலவை பூசி எவ்வளவு அழகாக கொண்டு வந்தாங்க. அது மண் இத்து போய் கிடந்தது. அந்த மாதிரி தானுங்க சுற்றியும் பாம்பேரி வேலைங்க தடபுலெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது.
பாருங்கள். அடுத்தடுத்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக 3 அடிக்கு 4 அடிக்கு ஒரு ஹைட்டில் 1.5 அடி கேப் விட்டு 3 ஸ்டெப்பில் இப்போ நிலமட்டம் இதாங்க ஃபினிஷ். நிலமட்டத்துக்கு மேலே 3 அடி ஹைட்டு ஃபினிஷ் ஆக போகுதுங்க. மேற்கு பக்கம் ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. வடக்கு பக்கம் பாருங்கள், இதுதான் அளவு வச்சுருக்குதுங்க. டீப் லெவல் பிடிச்சி வச்சுருக்குது. பூமி மட்டத்துக்கு மேலே 3 அடிக்கு டீப் லெவல் வச்சு வச்சுருக்குதுங்க. இது கிழக்கு பக்கம் ஈசானி சைடு வந்து உடனே கம்ப்ளீட் பண்ணக்கூடாது, கடைசியாக கம்ப்ளீட் பண்ணலாம்னு வச்சுட்ருக்காங்க. இப்போ அந்த சைடெல்லாம் இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா நாளைக்கு இந்த சைடு கம்ப்ளீட் ஆயிருமுங்க. இன்னும் 1 நாள் 2 நாளில் இந்த வேலையை ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம்னு நான் நினைக்கிறேனுங்க. நாம் அன்றாடு செய்கிற வேலையை வீடியோ எடுத்து நமக்கு அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கிறேன். நீங்கள் தயவு செஞ்சு பார்க்குறது மட்டும் இல்லாமல் தங்களோட கிணறு, தங்களோட சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸு யார் வச்சுருந்தாலும் சரிங்க, இந்த மாதிரி அழகாக பாதுகாப்பு பண்ணி வச்சுக்கிட்டா காலத்துக்கும் தண்ணி பிரச்சனை இல்லாமல் அது காக்குங்கிறதுனால தானுங்க. பாருங்கள், கிழக்கு செவரு 6 படிக்கட்டு வரைக்கும் வந்துருச்சுங்க. இன்னொரு இந்த 2 படிக்கட்டுக்கு கட்டிட்டாங்கன்னா கம்ப்ளீட் ஆயிருமுங்க. இது வந்து பூமி மட்டத்துக்கு வந்துருச்சுங்க. பாருங்கள், நேற்று 6 படிக்கட்டோடு பார்த்தோம் இல்லைங்களா, இன்றைக்கி 7வது படிக்கட்டு. மீதி வந்து வடக்கு சைடும் மேற்கு சைடும் பார்த்திங்கன்னா பூமி மட்டத்துக்கு மேலே 3 அடி உயரத்துக்கு சரி பண்ணியாச்சு. பாருங்கள், இந்த குபேர மூலையில் ஜேசிபி பறிச்சதை பார்த்தோம் இல்லைங்களா, அதை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இப்போது கிழக்கு செவரு இன்றைக்கி அநேகமாக இன்றைக்கி கம்ப்ளீட் ஆகிரும் நான் நினைக்கிறேங்க. ஒரு சைடு கம்ப்ளீட் பண்ணி அதை இன்னொரு சைடும் பூசி விட்டு சென்டரில் கலவை கொட்டி கரைக்கிறதுக்கு நாளைக்கு ஆகும்னு நான் நினைக்கிறேன். பாருங்கள், தூரமாக இருந்து பார்த்தா கிணறே அடையாளம் தெரில. யாராவது இந்த வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் இங்கே வந்துட்டு போயிருந்தாங்கன்னா இப்போ வந்தால் இந்த கிணறு இல்லைங்க, நாங்கள் இந்த வீட்டுக்கு வரலிங்க தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அமைப்பு மாறி கடவுளோட புண்ணியத்தில் நல்லா வந்திருக்குதுங்க. பாருங்கள், பழைய கிணத்து சட்டிலிருந்து மேலே வந்து 14 அடி உயரம் இந்த செவுறு வந்துருக்குதுங்க. கிழக்கையும் மேற்கையும் 42 அடி செய்கிறோம், 42 அடி நீளம் வந்திருக்குதுங்க. 32 அடி அகலம் வந்திருக்குதுங்க கிணத்தோட அகலம். பாருங்கள், கிழக்கு செவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அவ்வளோதானுங்க வேலை, டோட்டலாக ஃபினிஷுங்க. அவ்வளோதானுங்க. ரொம்ப சந்தோஷமாக போச்சுங்க. இந்த மாதிரி நண்பர்களே அனைவரும் தங்களுடைய விவசாய நிலங்களில் நீர் வளத்தை பெருக்குவதற்காக அவசியம் இந்த மாதிரி கிணற்றுக்கு பாதுகாப்பாக அமைத்து நீரை தேக்கி நீர் வற்றாமல் இருக்க, விவசாயம் செழிப்புடன் வளர, விவசாயியின் வாழ்க்கையும் தரமும் உயர இந்த மாதிரி நீர்நிலைகளை பாதுகாப்பு செய்து விவசாயத்தை சிறப்புடன் செய்து நலமுடன் வாழ வேண்டுகிறேன். ஆமாங்க, எல்லாரும் நல்லா இருந்தால் மட்டும்தான் அடுத்தடுத்து முதல்ல உலகுக்கே படியளக்கிற விவசாயி நல்லா இருக்கணுமுங்க. அந்த விவசாயி நல்லா இருக்கணும்னா அவருக்கு நீர் வரத்து குறையாமல் இருக்கணுமுங்க. கிடைக்கிற நீரை பாதுகாக்கிற சக்தி அவருக்கு இருந்தால் மட்டும்தாங்க அடுத்தடுத்து தொடர்ந்து ஏதாவது வெள்ளாமல் செஞ்சு நமக்கு உணவு தானியங்களாகவும் கீரைகளாகவும் காய்கறிகளாகவும் கொடுத்துக்கிட்டே இருப்பாருங்க. ஆமாங்க, அதானுங்க உண்மை. பாருங்கள், பாம்பேரி வேலை கம்ப்ளீட் முடிஞ்சது. சுற்றி மண் போட்டுக்கிறோம். இந்த மாதிரி ஒரு பாம்பேரி வேலையை இறைவன் அருளால் முடிப்புன்னு நான் நினச்சி கூட பார்க்கலைங்க. செய்கிறதுக்கு அனைத்து விதத்திலையும் உறுதுணையாக இருந்து ஆதரவு தந்த கடவுளுக்கும் நன்றி.